ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது ஒரு ஃபைனல் டச்சப் வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் நம்ம நிறைய நம்பர்ஸ் படித்தோம். இந்த 3 கிளாஸஸ் நம்ம ஆர்பிஐ நியூஸ் 3 கிளாஸஸ் போட்டோம். அதில் நிறைய நம்பர்ஸ் படித்தோம். அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸை நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ சொல்லி கொடுத்த சில இது இருக்கும், சொல்லி கொடுக்காத சில இது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம படிக்காத ஒரு ஏரியா படிச்சிருவோம். ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துட்டு பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அந்த பிடிஎஃப் போடுறேன், வேணா யூஸ் ஆகுதுன்னா பார்த்துக்கிடுங்க. பிரணாப் முகர்ஜி தான் கொண்டு வராரு. ஸோ பில் வந்துட்டு 122nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு. ஆக்ட் வந்து 101. ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார். 4 ஸ்லாப் வச்சுருந்தாங்க, இப்போ இதை 2 ஸ்லாபாக மாற்றிட்டாங்க. சரியா? எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 2 ஸ்லாபு. அமிதாப் பச்சனை தான் அம்பாசிடர்லாம் வச்சுருந்தானுங்க. ஸோ டேக்ஸ் 3 பிரியும்: ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் இன்டெகிரேட் ஜிஎஸ்டின்னு. 5, 12, 18, 28 இப்போ என்னவா மாறி இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே கதைகள் தான். சரி, அந்த கதைகள்லாம் கீழே வருது, நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டி என்னவா மாறி இருக்குன்னா, இப்போது ஒன்லி இதாக இருக்குது, ரிவைஸ்டு ரேட்டு 5 and 18 மட்டும் தான். சரியா? நடுவில் இருக்கிற ரேட்ஸு தூக்கிட்டாங்க. ஸோ 5 and 18 இது மட்டும்தான். ஜிஎஸ்டியில் எது நீங்கள் ஞாபகம் வேண்டிய முக்கியமான நியூஸ், எதுக்கு இப்போ ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னா, ஃபுட் ஐட்டம்ஸு. ஜிஎஸ்டி முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஜிஎஸ்டி கிடையாது. சரியா? ஃபஸ்ட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் ஏழை மக்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரொட்டி ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே கிடையாது. ப்ளஸ் மில்க் அண்ட் பன்னீர் கிடையாது. அப்புறம் மெடிசின்ஸ், அதர் ட்ரக்ஸுக்கு உண்டு. பட் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அண்ட் கேன்சர் மெடிசன்ஸுக்கு ஜிஎஸ்டி இல்லை. சரியா? அப்போ பாருங்கள், அத்தியாவசிய தேவைகளை ஃப்ரீ பண்ணி விட்றாங்க. ஃபுட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு மெடிசன்ஸ். சரியா? 3வது இன்சூரன்ஸ்க்கும் இனிமேல் நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். அது ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு கட்ட வேண்டாம். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்க்கு உண்டு, ஒன்லி ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நோ ஜிஎஸ்டி. அப்போ மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிஞ்சு கவர்மெண்ட்டு இன்சூரன்ஸுக்கு, சாப்பாட்டுக்கு, அப்புறம் மெடிசனுக்கு ஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணி விட்ருக்காங்க. சரியா? ஸோ 2 தான், 5 and 18 தான். இது ஜிஎஸ்டி கலெக்ஷனில் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஜிஎஸ்டி கலெக்ஷனில் இந்த 5 நம்பர் இருக்குது. சரியா? ஃபஸ்ட் ஏப்ரல்லேருந்து படிச்சுக்கிறீங்க. ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரைக்கும். ஏப்ரல் டு ஆகஸ்ட், இது ஏப்ரல் தான் ரொம்ப அதிகம். 2.37 lakh crore. இந்த 12.6% இயர் ஆன் இயர்னு சொல்லுவாங்க. போன வருஷம் ஏப்ரல் 2024 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஏப்ரல் 2024 விட 12.6% அதிகமாக வந்திருக்கு. 2.37 lakh crores. அதே மாதிரி நம்ம கோர்சஸ் எல்லாமே போயிட்டு தாங்க இருக்குது. 666 தான் இனிமேல் ஃபுல்லாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 666 கிளாஸஸ் வேணும். அந்த 3மே டெஸ்ட் பேட்ச், மெயினாக கிளர்க்கு டெஸ்ட் பேட்சஸ்க்கு பயங்கர ஃபோக்கஸ்டாக போகும்போது வேணால் வாங்கிடுங்க. மற்ற கோர்சஸுமே இப்போது அவைலபிளாக தான் இருக்குது. புக்ஸு ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ 2.37 lakh crores ஏப்ரலுக்கு. திருப்பி மேக்கு 2.01 lakh. எழுதி பார்த்துக்கிடுங்க, சொல்லி பார்த்துக்கிடுங்க, மனசில் நின்றுடும். 2.37 lakhs, 2.01 lakhs. அதுக்கப்புறம் இருக்குது ஈஸி 3. 1.85 போடணும், இங்கே 1.86 போடணும், இங்கே 1.96 போடணும். சரியா? எழுதுனா, பார்த்தா, சொன்னால் மனசை ஞாபகம் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு 2.37, அவர் 2.01. இவன் என்னது ஏப்ரல் அண்ட் மே. அடுத்து இருக்கிறோம் 1.85, 1.86, நடுவில் 1.96. இவன் ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட். இவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ். சரியா? இல்லை இதுக்கு அதிகமாக வருது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஏப்ரலில் இருக்குது. 2.37 lakh crores, 12.6% இயர் ஆன் இயர் ஹையஸ்ட். இது நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நிறைய இந்த சொன்ன நம்பர்ஸ் மட்டும் படித்தா போதும். சரியா? ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ இவேட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நான் ஜஸ்ட் நோட்ஸுக்காக வச்சுருக்குது. யூபிஐ கலெக்ஷன், ஜிஎஸ்டி கலெக்ஷன் படித்தாச்சு. யூபிஐ கலெக்ஷனை பொறுத்து அதே ஏப்ரல் டு ஆகஸ்ட். ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் இவ்வளோ அதிகமாக வந்தது கிடையாது. 20 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ். அப்போ நிறைய பேர் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 20 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகஸ்ட்டில் வந்திருக்கு. மண்டேல ஏற்றிக்கிடுங்க. இந்த கிளாஸை 2 தடவை பார்த்துருங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு ரிவிஷன் அடிச்சிருங்க. சரியா? அப்புறம் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது, இது எவ்வளோ வேல்யூங்கிறது 2 மட்டும் படிச்சுக்கிடுங்க. மேலே 25.14 lakh crores. இதுதான் இந்த 5 மாதத்தில் இருக்கிறதே அதிகம். 25.14 lakh crores.
மே மாதத்தில் 25.14 lakh crores. மே மாதத்தில். ஆகஸ்ட் மாதத்தில் டிரான்சாக்ஷன்ஸ் 20 billion டிரான்சாக்ஷன்ஸ். டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணாலும் அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது, 24.85. அது 25.14, இது 24.85. சரியா? ஸோ மே அண்ட் ஆகஸ்ட் அதை மட்டும் தான் படிக்கிறோம். மேலே அமௌண்ட்டுக்காக 25.14, ஆகஸ்ட் 20 billion டிரான்சாக்ஷன்ஸ் 24.85. ரைட்டா? இது நம்ம படிக்காதது. படித்தது என்னதுலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயினாக இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எம்எஸ்எஃப் அதிகமாக இருக்கும் இருக்கிறதுலே, அதுக்கப்புறம் ரெப்போ, அதுக்கப்புறம் எஸ்டிஎஃப் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, இதுக்கு பக்கத்தில் தான் கால் மணி ரேட் இருக்குன்னு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ. சரியா? ஸோ ஆர்டர் இப்படி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஃபஸ்ட்டு எம்எஸ்எஃப் 5.75, ரெப்போ வந்துட்டு 5.5. ரெப்போ ரேட் வந்துட்டு குறைச்சிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ரெப்போலேருந்து 0.25 குறைச்சாங்கன்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ 5.75, 5.5, 5.25 இதை மனப்பாடம் அடிக்காதீங்க, இதிலேருந்து குறைச்சிக்கிட்டே வரும். இது ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுத்தேன். டைம் முடிச்சுன்னா அந்த கதையை பாருங்கள். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ பண்ணிங்கன்னா 3.35 ரேட். சரியா? இந்த ரெப்போ ரேட்டை வந்துட்டு 0.25 தான் குறைச்சாங்க. பட் ஜூன் மானிட்ரி பாலிசி கமிட்டி ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் மீட்டிங்கை போட்டானுங்க. அங்கே மட்டும் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸாக குறைச்சாங்க. அதில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் 50 குறைக்க வேண்டாம்லாம் அவங்க ஓட் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஸோ ஜூன் மானிட்ரி பாலிசி கமிட்டியில் மட்டும்தான் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸுக்கு அவங்க குறைச்சாங்க. அது ஜூன் 4 to ஜூன் 6 நடந்துச்சு. சரியா? சிஆர்ஆர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4% இருந்துச்சு, அதை 3% கொண்டு வந்திருக்கோம். 4% 3% கொண்டு வந்துட்டோம். அதை உடனே நீங்கள் வந்துட்டு குறைச்சா பிரச்சனைகள் ஆகும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 4ஆக குறைக்க போகிறாங்க. 4 டிரான்ச்சஸ், 4 பார்ட்டாக குறைக்க போகிறாங்க. 4லேருந்து 3.75, 3.5, 3.25, அப்புறம் 3 இப்படி 4ஆக குறைக்க போகிறாங்க. செப்டம்பர் 6, அக்டோபர் 4, நவம்பர் 1, நவம்பர் 29. 4 டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் 6, அக்டோபர் 4, நவம்பர் 1, நவம்பர் 29 இதில் குறைக்க போகிறாங்க. எஸ்எல்ஆர் வந்துட்டு இப்போதைக்கு 18% இருக்குது லிக்விடிட்டி ரேஷியோ. சிஆர்ஆர் 3க்கு குறைச்சிட்டாங்க 4லேருந்து. சரியா? எம்எஸ்எஃப் பேங்க் ரேட் ரெண்டும் சேமு 5.75, ரெப்போ 5.5, எஸ்டிஎஃப் 5.25, ரிவர்ஸ் ரெப்போ 3.35. பெனல்ட்டிஸ், ஆர்பி ஏகப்பட்ட பெனல்ட்டிஸ் போட்டால் இது நிறைய நம்ம படித்தோம். ஸ்ரீராம் பேங்க் வந்துச்சு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி 4.88, ஐசிஐசிஐ 75 lakhs, ஸ்ரீராம் 2.71, இந்த மாதிரி எக்கச்சக்க படித்தோம். அதில் டோட்டல் பெனால்ட்டிஸ் 353 பெனால்ட்டி போட்டிருக்கான். அதில் 54.78 lakhs பெனால்ட்டிஸ் போடுறது ஃபுல்லாகவே நான் சொன்னேன். 58 ஃபைட் பெனால்ட்டி போட்டால் ஃபைட் பண்ணுவாங்க. 58 செக்ஷன் 58 ஆஃப் ஆர்பி ஆக்ட் 1934. சரியா? ஸோ 353 டோட்டல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு 54.78 crores பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இல்லை 264 கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு மட்டும் 15.63. நான் சொன்னேன் இந்த 78 உடனே 15.63 வந்துடும். 353 நம்பரை கூட்டி இறக்குனீங்கன்னா 264 வரும். ஒரு நம்பரை கூட்டி ஒரு நம்பரை இறக்கி 264. அப்புறம் 8 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு 11.11 crores, 15 ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸுக்கு 14.8 crores. இதெல்லாம் ஃபைன்ஸ், ஆர்பிஐ செக்ஷன் 58 வச்சு போட்ட ஃபைன்ஸ். சரியா? அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா ஆர்பிஐடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா 8.2% growth இருக்குது. சரியா? 8.2% ஆர்பிஐடைய பேலன்ஸ் ஷீட்டில் growth இருக்குது. அதில் ஒரு 44,000 crores கண்டிஜென்சி ஃபண்ட், எமர்ஜென்சி ஃபண்டை தூக்கி போட்டானுங்க. ஜிஎன்பிஏ கிராஸ் என்பிஏ வச்சு ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸஸ் 2.3. என்னது, நான் எல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேங்க, இந்த வீடியோ நான் பெருசாக போட்டேன்னா இதுவே 8 நிமிஷம் ஆகிட்டா பார்க்க மாட்டானுங்க. ஸோ ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸஸ் 2.3. சரியா? பப்ளிக் செக்டார் பேங்க்ஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸாக இருக்கட்டும், அவனை 2 பேருக்கும் ஜிஎன்பிஏ வந்து 2.8 தான் இருக்குது. 2 பேருக்கும் இப்போது கரண்ட்டாக 2.8 தான் இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 6.1 இருக்குது. கிராஸ் என்பிஏ எல்லா என்பிஏ எல்லா பேட் லோன்ஸையும் சேர்த்து தான் கிராஸ் என்பிஏ. ஸோ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் 2.3, பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் இஸ் 2.8, அக்ரி 6.1. சரியா? அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, 4.4% ஆஃப் ஜிடிபி. இது இன்னும் அச்சீவ் பண்ணலை. இது டார்கெட். ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறத ஜிடிபியுடைய ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அது 4.4% ஆஃப் ஜிடிபி. நீங்கள் எதுவுமே படிக்கலைனாலும் இதிலேருந்து 1-2 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஐ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் படி, ஆர்பிஐ படி
இந்தியா எவ்வளோ தூரம் க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த வருஷத்துக்கு ப்ரொஜெக்டட் க்ரோத் இது வந்துட்டு இப்படி வளரலாம் அப்படின்னு சொல்கிறது. ப்ரொஜெக்டட் க்ரோத்து 6.5%. சரியா? அப்போ 6.5% இந்தியா க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குங்காங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் நான் குறைக்க வேண்டிய நம்பர் 4.4% ஆஃப் ஜிடிபி. அது என்னுடைய டார்கெட். 25.14, 24.85, 20 பில்லியன் கிம்பரை மட்டும் அப்படியே வேகமாக நான் பார்க்குறேன். எஸ்எல்ஆர் 18, சிஆர்ஆர் 3, 4 டேட் இருக்குது, இங்கிட்டு இருக்குது. அப்படியே மேலே போனால் ஏதாவது விட்டுட்டோமா? எங்கெல்லாம் இன்சூரன்ஸுக்கு கிடையாது, ட்ரக்ஸுக்கு கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது. 5% அண்ட் 18%க்கு மாற்றிட்டாங்க. இங்கிட்ட வந்தோம்னா 2.37 எழுதுனேன், 2.01 எழுதுனேன், 1.85, 1.85, 1.86, நடுவில் 1.96 போட்டு விட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துடும். கீழே நான் படித்தது யூபிஐ 20 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகஸ்ட்டில் தான் வந்திருக்கு. சரியா? அப்போது முக்கியமான ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். எதுவும் விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய்.